பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு மிஷனரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரெவரண்ட் விஎஸ் அசரியாவை பற்றி பார்க்க போகிறோம். அவர் தான் முதல் பேராயர், இந்தியாவிலே முதல் பேராயர் அவர் தான் நிறையா கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் எப்படின்னா சிஎஸ்ஐ, என்எம்எஸ், ஐஎம்எஸ்க்கெல்லாம் அடித்தளம் இட்டவர். அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் எப்படி மிஷனரி ஆனாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். மிஷனரி மாநாடுக்கு இவர் தேவ மனிதன் போயிருக்கிறார். அப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை அவர் சொல்லி நிறைய பேருக்கு ப்ரீச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாக கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனில் ஒரு வாலிபர் எழுந்து, நீங்கள் ஏன் மிஷனரி ஆகக்கூடாது ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் மனம் உடைந்து கதறி அழுதிருக்கிறார். அதற்கு பின்னர் அவர் மிஷனரியாக மாறி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து மிஷனரியாக மாறி இருக்கிறார். மிஷனரியாக மாறி எங்கே அவர் ஊழியம் செய்தார் என்றால் தொர்னக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல, அது ஆந்திராவில் இருக்குது, இந்தியாவில் ஆந்திராவில் தொர்னக்கல் என்ற ஒரு வில்லேஜில் அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்திருக்கிறார். அப்போ அங்கே போனப்போ நிறையா தேவனை அறிந்தவர்கள் இல்லாதப்போ கூட அவர் அவருடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், எதிர்ப்புகள் எல்லா விதத்திலையும் தேவன் மேலே உறுதியாக இருந்து அங்கே நிறையா ஊழியங்களை பண்ணி நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது நிமித்தம் அவங்க தேவனை அறிந்து கொண்டாங்க, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் நாமும் தேவனுக்காக ஊழியம் செய்யவில்லை என்றாலும் நம்ம ஊழியக்காரங்களுக்காக ஜெபிப்போம் என்று விசுவாசிக்கிறேன். அதே போல் மிஷனரிஸ்க்காகவும் நம்ம ஜெபிப்போம். உங்களுக்கு அழைப்பு இருந்ததுன்னா தேவனுடைய ஊழியத்துக்கு போங்க. அதுதான் நம்மளுக்கு கடைசி காலங்களில் தேவையாக இருக்கிறது. தேவனுக்கு